SA College of Arts and Science. For admission details, click the link in description. தரமான பசும் வெண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் சுவையான பசும் நெய். கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே. சரவணா ஸ்டோர்ஸோட ஓனர் அவர் படம் நடிக்கும் போது நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான கமெண்ட் என்னென்னா, ஓகே இப்போ இவ்வளோ சம்பாரிச்சிட்டாரு, இது வந்து ஏன் சினிமாவில் விட போகிறாரா, இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, ஓகே இவர்கிட்ட காசு இருக்குது, அவர் என்ன வேணால் யார் ஹீரோயினாக வேணால் போகலாம், எவ்வளோ பிரம்மாண்டமாக வேணால் பண்ணலாம், ஆனால் இவருக்கு ஏன் இந்த விபரீத ஆசை, இந்த மாதிரி கேள்வி வருது. அதுக்கு அவரும் நிறைய பதில்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்களும் ஒரு பக்கம் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, படங்களிலும் நடிக்கிறீங்க, அதனால் அந்த கம்பேரிசனுக்காக கேட்குறேன். ஒரே ஒரு நம்ம அப்படி பார்த்தோம்னா விஜய் சாரே வந்து சினிமாவுக்கு ஏன் வந்தாருன்னு சொல்லிடலாம். அவங்க அப்பா டைரக்ஷன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து முதல் ஆரம்பகால நடிகர் விஜய் யோசிச்சு பாருங்களேன், என்னெல்லாம் ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்கன்னு பாருங்களேன். இல்லை எழுதுனதே இருக்குது. ஆமாம். ஆனால் இன்றைக்கி பழகி 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 அவருக்கு வந்து இன்றைக்கி வேறு லெவல் ரீச் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்திலேயே நம்ம வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியாது. மொதல் படம் எடுக்க வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தாங்க லைக்கா, அவ்வளோ ஆப்போசிஷன் நடந்தது. என்ன நினைக்கலாம்? இன்றைக்கி அவங்க தமிழில் அத்தனை படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாரும் அவங்க கூட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணி எது உண்மை? ஓகே. இல்லை இப்போ உங்களுக்கு வந்து அந்த விமர்சனங்கள் எப்படி இருந்துச்சு? நீங்கள் படம் நடிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஹீரோவாக ஆரம்பிக்கிறீங்க, அப்போ வந்து விமர்சனம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் அதை எப்படி எதிர்கொண்டீங்க? இல்லை, அதாவது வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் நினைக்கிறது வேறு, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நினைக்கிறது வேறு. உண்மையாக எல்லாமே ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டில் என்னை எல்லோரும் லாயர் தான் சொல்லுவாங்க. ஆமாம், உலகம் பூரா போகிறேன் சார், லாயர் சார், நீங்கள் லாயர் சார். ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்து கரெக்டாக நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அது பாராட்ட பெறும். ஓகே. இப்போ உங்களுடைய படங்களோட பிரம்மாண்டமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ சமீப காலமாக பயங்கரமாக பிரித்து வச்சுட்டாங்க. ஓகே, தேட்டருக்கான படம்னா அது வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும், OTT அதுக்கேற்ற மாதிரி படங்கள் இருக்கணும். ஸோ நீங்கள் உங்களோட படங்களோட பிரம்மாண்டமாக என்ன பார்க்குறீங்க, என்ன பிளான் வச்சு? அது இல்லை, மன்னிக்கணும், பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுனால மட்டுமே தேட்டர் அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்ல கருத்துக்களில் உணர்வுகள் இருந்தாலும் தேட்டர் சக்ஸஸ் ஆகும். தேட்டர் படம் பார்த்துட்டு இன்டர்வலில் வெளியே வந்து அந்த காஃபி வாங்குறதுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கும் ஒவ்வொருத்தர் பேசுகிற அந்த இருக்கு இல்லையா, அந்த எமோஷனலே தெரியாது. நீங்களாக பார்த்துட்டு நீங்களாக சாப்பிட்டு முழுங்கிட்டு யாராவது ஒருத்தர் பார்த்தேன் அவ்வளோதான் இருக்கும். படம் விட்டு வெளியே வரும்போது தேட்டருக்குள்ளே போகிற அந்த ஆடியன்ஸு வெளியே வர படம் எப்படி இருக்குது, சூப்பர், பார்த்துடாத, ரெண்டையும் சொல்லுவான், வேஸ்ட்டுன்னு. அந்த எதிர்பார்ப்பான க்ளோசிங் இருக்குல்ல, அது ஓடிடியில் இருக்கவே இருக்காது. OTT தளம் இருக்குது, 10 நிமிஷம் பார்ப்பேன், ஒரு ஃபோன் வந்தால் எந்திரிச்சு போயிடுவேன், கரெக்டாக மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் பார்ப்பேன், வேறு ஏதாவது வந்தால் விட்டுட்டு போயிடுவேன். எங்கே எமோஷனல் ட்ராவல் ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே இது நீங்கள் தேட்டரில் இது தாண்டா உட்கார்றா, சுற்றி ஒரு 1000 பேர், நீங்கள் எந்திரிங்களே, உட்காரு அப்படின்னு சொல்கிறானா இல்லையா, அவன் எமோஷனல் அங்கே டிஸ்டர்பில் அவன் ஒத்துக்கலை, புரியுதா? 4 பேர் கை தட்டான், இவனே இல்லை கை தட்டினா தப்பாக நினைப்பான், இவனும் கை தட்டுவான், விசில் அடிக்கிறவன் இருப்பான். இந்த மாதிரி ஒரு கேலப், ஒரு க்ரௌடு தாங்க ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணும். அது வந்து OTTயில் இல்லையே சார். இத்தனை நாளாக எங்களுக்கு வந்து மிஸ்டர் ஆர்கேன்னு சொன்னாவே ஓகே இவர் நடிகர், நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, இதுதான் தெரியும். ஆனால் உங்களுடைய இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஆர்கே த பிஸ்னஸ் மேன், உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டு இட்ஸ் லைக் வண்டர்ஃபுல்லாக இருக்குது. த வே யூ க்ரூம், நீங்கள் பேசுகிற விதம், அதெல்லாம் இட்ஸ் லைக் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எங்களுக்கு இருந்த கேள்வி, ஒரு பொதுமக்களாக, ஒரு சினிமா ரசிகர்களாக, ஓகே இவரோட மெயின் ப்ரொஃபஷன் வந்து இஸ் அ பிஸ்னஸ் மேனா இல்லை ஆக்டரா? அதாவது வந்து ரெண்டு கண்ணு மாதிரி நினச்சிக்கோங்க. அதாவது வந்து பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு கண் அப்படின்னா சினிமாவும் ஒரு கண், அதான் ஆட்டிடியூட். பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சினிமா பண்ணால் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் சினிமா பண்ணிகிட்ருக்காங்க, சினிமாவில் இருக்கவங்களும் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணாமல் யாரும் இல்லை. ஆமாம், வெளி காட்டிக்கலைனாலும் உள்ளுக்குள்ளே அந்த தொழில் தாகம்னு ஒன்று இருக்கும். ஒருத்தர் அச்சீவ் பண்ணால் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். நான் எப்போவுமே பிஸ்னஸ் பண்ணுற ஒரு மோட்டோ உண்டு. காரணம்னா பேசிக்காக நான் என்னுடைய தத்துவத்தில் உங்களுடைய வருங்கால சந்ததிகளை நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லணும். ஏன்னா இன்னும் வந்து கைகட்டி அடிமையாக தான் போகணுன்னே பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம்.
டேய் நல்லா படி, நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதையே நான் வெறுக்கிறாள். உங்கள் பிள்ளைகளை வந்து ஒரு என்டர்பிரனராக கொண்டாருங்க, ஒரு தொழில் செய்கிற தொழில் முனைவராக கொண்டாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஆனால் நான் அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நினைப்பேன். பட் உலகத்தில் இருக்கிற டெக்னாலஜி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இருக்க டெக்னாலஜி வந்து த ஹேர் டை இண்டஸ்ட்ரி. அது வந்து ஹேர் டை, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக தான் பயன்படுத்தணும்னு உலகம் பூரா இருக்குது. அந்த ப்ரொஃபஷ்னல் மெத்தடு, நீங்கள் பார்லர் போகணும், அவன் தான் வந்து உங்களுக்கு அடித்து விடுவான். அப்படி ஒரு மெத்தடு, க்ளவுஸ் மாட்டிக்கணும், அப்படி இருக்கும், நாற்று அடிக்கும், கண்ணீர்லாம் வரும் ஒரு மாதிரியா, பின்னால் இருந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. சினிமாவில் இருக்கும்போதும் சரி, நான் வந்து ஷூட்டிங்கில் இருக்கும்போது நிறைய பேர் இந்த தாடிக்கெல்லாம் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா தார் ரோட்டுக்கும் ஒரு கன்னத்துக்கும் வித்தியாசம் இருக்காது. இன்னும் சில பேர் வந்து தலைக்கு அடிச்சுட்டு வருவாங்க. நம்ம ஊர்கள் சமைக்கிற அந்த கடாய் இருக்கும், அதை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும், இப்படியே பார்டர் இருக்கும். அதுக்கப்புறம் கேமராமேனில் யோ என்னையா அப்படி அடிச்சுட்டு வந்தீங்க, சொன்னேன் ஏதாவது மேக்கப் போட்டு விடுங்கய்யா அப்படின்னா அப்படியே உள்ள தடவுவாங்க. அப்படியே அப்போலேருந்து எனக்கு ஒரு தாகம் உண்டு, இதுக்கு ஏன் ரெமெடி கிடையாது அப்படின்ட்டு நான் அப்போலேருந்தே பேசியிருக்கேன். வருங்காலத்தில் பாருங்கள், இப்படி பண்ணி இப்படி பண்ணால் வரும், மேக்கப் பண்ணியும் சொல்லியிருக்கேன். அது ஆராய்ச்சியில் நிச்சயமாக கொண்டாடுவேன், அப்போயே பேசியிருக்கேன். இன்னும் அந்த மேக்கப் பண்ணலாம் இருக்காங்க. ஓகே, அப்போ வந்து இதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் என்ன, வேற ஒருத்தர் அப்ளை பண்ண முடியும், லேடிஸ் எல்லாம் சாதாரண போட முடியாது. அப்படி அங்கேருந்தால் நம்மளுடைய அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகிறது? ஏன் ஷாம்பு போட்டாவே கிரே மாறக்கூடாது? இது டை அடித்தா மாறும். அந்த டை வந்து கோம்பும் கருப்பு கலர் ஆகிடும், பவுலும் கருப்பு கலர் ஆகிடும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் அது வந்து எங்கே பார்த்தாலும் டை ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஷாம்பு தலைமுடிக்காக பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆராய்ச்சி. அதில் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். உலகத்திலேயே யாருமே சொல்ல முடியாத வார்த்தை, இந்த ஹேர் கலரை வந்து டை வந்து பேர் ஹேண்டில் தொட முடியாது. இப்போ நான் வந்து முதல்ல வந்து ஷாம்புன்னு தான் என்னுடைய இது இருந்தது, இலக்கு. ஷாம்பு எடுத்து தலையில் போடுறதுக்கு என்ன அப்படிங்கலாம். அப்போ அந்த ஷாம்புன்னு வச்சனால க்ளவுஸ் இல்லாமல் ஷாம்பு மாதிரியே எடுத்து இப்படி போட்டால் முடியில் இருக்க வெள்ளை முடி மட்டும் கருப்பாகுமே ஒழிய ஸ்கின்னு கிடையாது. ரெண்டாவது, சின்ன வயசுலலாம் அப்படி பட்டன் அவுத்து தூக்கி போடுவோம், பனியன் அப்படி பேர் பாடியாக சுற்றுவோம். கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், வெள்ளை முடி தெரியும், கழுத்து வரைக்கும் போடுவாங்க எல்லோரும், ஏன்னா வயசாகிடுச்சான் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு ரெமிடி என்னென்னா நெஞ்சு முடிக்கும் இது போடலாம். அதே ஷாம்பு தான். அதே மாதிரி இங்கெல்லாம் வெள்ளை முடி வந்துடும், பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரியாக இருக்கும். நமக்கே இல்லை, வெள்ளை வெள்ளையாக அப்படி ஒரு மாதிரியாக இருக்கும். இங்கேயும் போடலாம். அப்படி கண்டுபிடிச்சோம் 5 ஆண்டுகள். அப்போவே பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணி, இது வந்து என்னுடைய கண்டுபிடிப்பு உலக லெவலில் அப்படின்ட்டு. பட் எத்தனையோ இருக்கும். நான் சொல்கிறேன் தமிழுங்கிறேன், இந்தியங்கிற ஒத்துக்க மாட்டேங்கிறேன், உலக லெவலில் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் உலக லெவலில் ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, லண்டனில் போய் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணி கொண்டாந்து 1006 பேர், எல்லார் தலையிலையும் கிரே ஹேர், எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து கரெக்டாக வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணு. அத்தனை பேருமே வெறுங்கையில் எடுத்து தலையில் தடவி கருப்பாகி பிஃபோர் ஆர்டர் ஃபோட்டோ எடுத்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன். உலகம் பூரா எடுத்துக்கிட்டான். என்ன கையில் ஒட்டலை, க்ளவுஸ் இல்லாமல் இதை பயன்படுத்த முடியும். இன்றைக்கி பெண்கள்கிட்ட பெரிய வரவேற்பு என்ன, இப்படி பண்ணலாங்க. நீங்கள் உலகத்தில் எந்த ப்ராடக்ட் நீங்கள் பண்ண முடியாது, இப்படிலாம் பண்ணவே முடியாது. நிச்சயமாக பின்னால் ஒருத்தர் இருக்கணும், உடம்புல பற்றக்கூடாது, பட்டுச்சுன்னா அங்கேயே கருப்பாயிடும். நம்மளது அப்படி இப்படி தோலில் கூட போட்டு போகலாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார், இது போகிற ஷாம்புவோ இல்லைனா சீரமோ எதுவுமே வந்து ஸ்கால்பில் படக்கூடாது, வெறும் முடியில் மட்டும் தான் பண்ணணும். இப்போ உங்களுடைய ப்ராடக்ட் என்ன மாதிரி? அது வந்து க்ரீம். இப்போ உலகத்தில் இருக்கிறது எல்லாமே க்ரீம் பேஸ்ட், தடவுனாவே இங்கே படத்தான் செய்யும். அதனால தான் ஹேர் லாஸ் எல்லாம். நம்மளது வாட்டர் சாலிபிள் லிக்விட் பேஸ். இது தண்ணியில் உள்ளது ஒரு விஷயம். தண்ணிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஈஸி. ரெண்டாவது ஸ்கால்ப்லாம் போக தண்ணி ஊற்றினா ஒன்று தண்ணியோட தண்ணி சேர்ந்து கீழே வந்துடும். இது வரைக்கும் ஸ்கால்பில் கருப்பு ஆகாது. நீங்கள் மற்ற எந்த டை பார்த்தீங்கன்னாலும் ஸ்கால்பில் இப்படி பார்த்தீங்கன்னா கருப்பு தெரியும். நம்மளது எங்கே யூஸ் பண்ணாலும் ஸ்கால்ப்பு வெள்ளையாக தான் இருக்கும். என்ன நேச்சுரல் கலராக தான் இருக்கும். ஸ்கின்ல இப்போ மூஞ்சிலே இப்படி தடவலாம், கருப்பெல்லாம் ஆகாது. சோப்போட்டு கழுனா போயிடும். ஆமாம், மீசை இங்கே இருந்தால் எங்கே முடி இருக்கோ முடிய மட்டும் தான் கருப்பாகும், ஸ்கின்னை கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்களே கண்டுபிடிக்கிறீங்க, நீங்களே அதுக்கு பேட்டன்ட் வாங்கி வைக்கிறீங்க. ஸோ அது எப்படி, எப்போ நீங்கள் முதல்ல உங்களுடைய கண்டுபிடிப்பதை சொல்ல முடியுமா? எப்போ ஆரம்பிச்சது, எந்த வருஷம்? நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்களில் இன்வால்வ் ஆகியிருக்கிறேன். இது ஏன் இப்படி வருது அப்படின்னு. இப்போ கூட வந்து கொரட்டையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். நீங்கள் நினைக்கிறது இந்த கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து ஒரு 5 நாளில் 1 வருஷத்தில் வர்றது கிடையாது. ஒன்று 20 வருஷம் R&D இருக்கும், 10 வருஷம் R&D இருக்கும். தேடி இருப்போம், ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம், அதுக்கு கிடைக்காது, கனெக்டிவிட்டி கிடைக்காது, சக்ஸஸ் ஆகாது. புரியுதுங்களா? அடுத்து 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 திரும்ப 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 செய்யும்போது தான் ஒன்று வர முடியும். இன்றைக்கி கொரட்டைக்கு ரெமெடி அப்படின்னா இதையுமே நான் சினிமாவில் சொல்லுவேன். காலையில் ஷூட்டிங் வந்தோடனே என்னடா இப்படி தூங்கலை சார் அப்படின்னு, என்ன அநியாயம் கொட்டை விடுறான் சார்,
இவனை போய் என் ரூமில் போட்டிங்கன்னா ரூமை வெக்கேட் பண்ணுறேன்மா. உண்மையே சொல்கிறேன், நடக்கும். செத்துருவான். விடிய கோட்டை விட்டான் சார் அப்படின்னு. இன்னும் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கூட கொரட்டைக்காக இருந்து வெளியே வந்து லாபியில் உட்காந்த கதைகள்லாம் உண்டு. ஒரு ஆயில் கொடுக்குறீங்க, உச்சந்தலையிலையும் தொண்டையிலையும் தடவுனீங்கன்னா 7 நாளில் உங்களுக்கு எப்படி அதோட ப்ராசஸ் சொல்ல வேண்டாம், பட் அதாவது சிரிப்பாகலையான ஒரு விஷயம். அதான் சரி, நான் ஒன்று கேட்குறேன். ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, ப்ரீத்து கஷ்டப்படுறீங்க, ஒரு க்ரீம் எடுத்து தடவுறீங்க, என்ன ப்ராசஸ் சொல்லுங்கள்? ஒன்று எடுத்து சுவாசிக்கிறோமே, ப்ராசஸ் என்னென்னா யூ ஆர் ஹாப்பி, கரெக்டாக? அதை தடவுனதுக்கப்புறமும் மறுபடியும் மூக்கு அடைச்சிட்டு நீனும் அந்த ப்ராடக்ட் தடவீங்களா? தடவ மாட்டீங்க. இது ஸ்டோரேஜ் ஆகிறது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரே நாளில் வர்றதில்லை. இப்போ ஹார்ட்டில் வந்து பிளட்டு போக 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 பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, இருக்கா இல்லையா? அப்போ ஹார்ட்டில் இருக்க பிளட்டுக்குள்ளே இருக்க வெசல்ஸுக்குள்ளே இருக்கிறதுக்கே ஒரு சின்ன மேடு வருதுன்னா, இவ்வளவு தின்னு தொண்டையில் முழுங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு அடைப்பு வரலாமா, வரக்கூடாதா? ஓகே, அதை ட்ரைனேஜ் பண்ண முடியுங்கிறத கான்செப்ட். ஓகே, ஸோ வாட் இஃப் இப்போ எனக்கு வந்து கொரட்டை பிரச்சனையே சுத்தமாக இல்லை, இப்போ நான் அதே ஆயிலை வாங்கி நல்லா ப்ரீத் பண்ணுவீங்க. ஓகே ஓகே, ஆமாம், வராமல் தடுத்துக்கலாம். அதான் சொல்கிறேன், நல்லா தூங்கலாம், நிம்மதியாக தூங்கலாம், நல்ல ஆக்சிஜன் உள்ளே போகும், ஹார்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு நார்மலாக சுவாசிக்கிற ஒருத்தன் இந்த எண்ணெயை தடவிட்டு ப்ரீத் பண்ணான்னா 100% ஃப்ளோ இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இப்போ பல பேர் வந்து ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்தே அவதிப்படுவாங்க. யாராக இருந்தாலும் பயன்படுத்தலாம். ஒன் வீக். ஓகே, நான் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை அன்னைக்கு நான் காலி ஆகிடுச்சு, அடுத்த நாள் தான் வாங்க போகிறேன், அது லைஃப் லாங் நான் இல்லை இல்லை, வாரத்தில் 1 நாள் 2 நாள் எனக்காக ரொம்ப லாங்காக ரொம்ப டயர்டாக இருந்தால் வீக்லி 1 டேஸ் 2 டேஸ் யூஸ் பண்ணால் போதும். ஸ்டார்டிங் மட்டும் 7 டேஸ் மட்டும் கண்டினியூவாக யூஸ் பண்ணணும், ட்ரைனேஜ் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் வீக்லி 1 டே 2 டேஸ் மட்டும் ரெகுலர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணும்போது இதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரியராகவோ இல்லை தடையாக இருந்த விஷயம் என்னவாக இருந்துச்சு? க்ளவுஸ் போடக்கூடாது அப்படின்னா க்ளவுஸ் போடணும்னு சொல்கிறது ஒரு தடை தான். கொரட்டைக்கு அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்கிறது ஒரு விஷயம். ஏன்னா தூங்கும்போது நடக்கிற விஷயம். இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடலாம். தூங்கும்போது நடக்கிறது நீங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க? தூங்கும்போது அடுத்தவங்க தான் சொல்லணும், அம்மா அவங்க கொரட்டை விடலன்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். ஆமாம், என்றைக்குமே ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு நாட்களாக இல்லை. இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களே ஓகே இவர் இவ்வளோ விஷயம் பேசுகிறாரு, டீட்டெயிலாக பேசுகிறாரு, மிஸ்டர் ஆர்கே என்ன படிச்சிருக்காரு, எதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்காரு, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாருன்னு கேட்டால், அதாவது வந்து இயற்கை தாவரங்கள் ஒரு 2000 தாவரங்களை பற்றி எனக்கு தெரியும். இந்த தாவரங்களை படிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ஒவ்வொரு தாவரங்களையும் நான் வளர்த்து இது என்னன்னு பார்க்குறது ஒரு விதம். இயற்கையிலேயே இந்த தாவரங்களை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று உண்டு, ஆராய்ச்சி பண்ணுற விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி வந்து அனாட்டமி பற்றி நான் வந்து வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அனாட்டமிங்கிறது வேறு. எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்கிறோம், எம்டி பண்ணுறவங்கள சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். முதல்ல உடம்பு செத்த பணத்தை ஆராய்ச்சி பண்ணவன் யாராக இருப்பான்? ஒரு செத்த பணத்தை அறுத்து பார்த்தவன் வந்து டாக்டரா? எவனோ XYZ அவன் செத்த பணத்தை அறுத்து பார்த்து என்னென்னு வேடிக்கை பார்த்தான். இன்றைக்கி நம்ம வந்து லேபிள் கொடுத்துருக்கோம். இந்த உலகத்தில் இன்வென்ஷன் எல்லாமே எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சது தான். அது வளர நம்ம வந்து சட்டத்திட்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கோம். சரி, நானே டாக்டர் எம்பிபிஎஸ்ன்னு சர்டிஃபிகேட் மாட்டி வச்சுருந்தேன்னா ஊசி எடுத்து இப்படியே உங்கள் முன்னால் அமைக்கி அப்படி குத்தலாம். இந்த வழிமுறை வரைமுறை. ஆனால் ஆர்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு XYZ தான் இருப்பாங்க. சீரியஸாக உலகத்தில் எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வளர வளர அதுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி நேம் பண்ணி கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நீங்கள் அந்த காலத்தில் வந்து செவ்வாய் வந்து சிவப்பாக இருக்குன்னு நம்ம ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுட்டான். என்ன படிச்சிருக்கான்? இன்றைக்கி போய் ப்ரூவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி டெக்னாலஜி போகுது, செவ்வாய் கிரகத்தில் இறங்கிடுது. ஆமாங்க சிவப்பாக இருக்குன்னு சொல்கிறான், நம்மளால் இங்கே உட்காந்து சொல்லிட்டானே. இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்காங்க சொல்லுங்கள்? எல்லாமே கரெக்டாக அதுக்கான படிச்சுட்டு தான் கண்டுபிடிக்கணுன்றது அவனுடைய உத்வேகமும் அவனுடைய இன்வால்மெண்ட், அவன் வைக்கிற நம்பிக்கை. இப்போ அடுத்த படம் ஏதாச்சும் ரெடி ஆகிட்டு இருக்கா? என்ன பிளானில் இருக்கு? எல்லாமே ப்ராஜெக்ட் உண்டு. நான் தான் சொன்னேன் 10 படம் வாழ்க்கையில் வந்து வேறு டிஃப்ரெண்ட் லெவலில் ட்ராவல் பண்ணுறோன்னு. கொரோனா அப்படிங்கிறது எல்லாருக்குமே கேப் இருந்த ஒரு விஷயந்தான். நிச்சயமாக வந்து அடுத்தடுத்து நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படமாக நிச்சயமாக இருக்கும். ஆமாம், அது எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். நல்லது, வணக்கம், நன்றி. SA College of Arts and Science. For admission details, click the link in description. தரமான பசும் வெண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் சுவையான பசும் நெய்.